100 करोड़ का सरकारी बंजर भूमि विवाद, राजस्व अधिकारी का आपातकालीन अंतिम आदेश, उचित जांच की कमी का आरोप, जिला कलेक्टर को पुनर्विचार याचिका। तूतीकोरिन जिले में हवाई अड्डे के पास स्थित लगभग 100 करोड़ रुपए की सरकारी बंजर भूमि से जुड़े मामले ने काफी विवाद पैदा कर दिया है। इस मामले में एंटी रिश्वत एसोसिएशन थूथुकुडी जिलाध्यक्ष जेविस्टन ओमू राज ने आरोप लगाया कि राजस्व विभाग द्वारा जारी अंतिम आदेश उचित जांच के बिना और जिला राजस्व अधिकारी की शिफ्ट अवधि के दौरान आपातकालीन स्थिति में जारी किया गया था। उनके आरोप के अनुसार जिला राजस्व अधिकारी द्वारा पारित आदेश दिनांक 12/3/2026 को पूरी तरह से जांच प्रक्रियाओं का पालन किए बिना जारी किया गया था और अंतिम फैसला विपरीत पक्षों की पूर्ण भागीदारी के अभाव में लिया गया था। उन्होंने साक्ष्य के साथ ये भी कहा कि आदेश में यह उल्लेख है कि भूमि पर भवन है, असत्य है और उक्त भूमि अभी भी सरकारी रिक्त भूमि के रूप में खाली है। इस बीच ये आरोप लगाया कि इस मुद्दे से संबंधित पुनरीक्षण याचिका को जिला कलेक्टर द्वारा सीधे विचार के लिए नहीं लिया गया, केवल जिला राजस्व अधिकारी के जवाब के साथ वापस भेज दिया गया, जिसके चलते सरकार से मांग की गई कि बंजर भूमि के संरक्षण और पट्टा देने की प्रक्रिया के संबंध में दोबारा से पूरी जांच कराई जाए और जिला कलेक्टर सीधे समीक्षा कर उचित कार्रवाई करें। संवाददाता बाला सुब्रमण्यम की रिपोर्ट। இந்த ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு சிக்னல் இங்கனக்குள்ளே இருந்தது. இந்த சிக்னலை அடுத்தாப்பில் எஸ்ஐ ஸ்கூல் பக்கத்தில் செகண்ட் கேட் கிட்ட கொண்டு போய் மாற்றிருக்காங்க. இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஸ்டண்டிங் ட்ராக் மாறும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாறுது. இது இங்கேயே 2 ட்ராக் கிராசிங் இருக்குது. இதனாலேயே பாதி நேரம் அடைச்சி இதை திறக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டண்டிங் அடிச்சாச்சுன்னா அடுத்தப்பல அதை ஓப்பன் பண்ணி திரும்ப திறந்து விடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த சைடு நகைக்கடை வியாபாரிகள், அந்த பக்கம் காய்கறி கடை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய இங்கே சப்வேயோ இல்லை பாலமோ வராமல் இது ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருக்குது. கடைசி பாதிக்கப்படுறது இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் தான். எந்த சைடும் கிராஸ் பண்ணாமல் மட்டும் நிற்காங்க. ஸ்கூல்ஸ் இந்த சைடு நிறைய இருக்குது. சேவியர் ஸ்கூல், அலசி ஸ்கூல், காரப்பட்ட பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் இது எல்லாமே இருக்குது. காலையில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு டிராஃபிக்கில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. யாருமே ஆன் டைமிங் போக முடியல. சார், இதை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி அமைச்சர் யார்ட்டையாவது இதை பற்றி முறையிட்டு எல்லா அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு மெயின் கன்சர்ன். இது தெரியாமல் இங்கே ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ எம்பியோ இருக்க மாட்டாங்க. இது பல டிகேடாக இது ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு இப்படி தான் இருக்குது. மாவட்ட பயணிகள் நல சங்கத்தில் கோரிக்கைகள்லாம் வைக்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பாதாள சாக்கடை பின்னாடி தோண்டிருக்க பாதாள சாக்கடையை மாசக்கணக்காக ஆச்சு, இன்ன வரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியிலேருந்து ஒழுங்காக ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒரு 6 மாசமாக திறந்து கிடக்கு. இதில் ஒரு பேரிகேட்ல அவ்வளவுமே உள்ள விழுந்து கிடந்திருந்தது. திரும்ப அதுக்கு அடுத்தப்பல இப்போ எடுத்து தூக்கி வச்சிருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணல. இதுவும் மக்களுக்கு ஒரு ஆபத்தான முறையில் தான் இது இருக்கு. இது ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இதையாவது ஒரு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது ரயில்வே நிர்வாகத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு காலதாமதம் ரயில்வே நிர்வாகத்தில் தான் இருக்கு. உங்க நேம்? சுந்தர்.